ஜெர்மனியில் நிலவும் கடுமையான வெப்பமான காலநிலையை இலங்கையர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்கள் சாதாரணமாக கடந்து செல்வதாக தெரிவித்தனர். ஜெர்மனியின் பிரமன் நகரில் கடந்த ஜூலை மாத தொடக்கத்தில் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுடன் வெப்பநிலையும் 37°C வரை பதிவாகியிருந்தது. தற்போது அந்த நகரை மீண்டும் மற்றொரு புதிய வெப்ப அலை தாக்கியுள்ளதுடன் இதனால் அங்குள்ள பலரும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஜெர்மனியின் இந்த அதீத வெப்பம் பொதுமக்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ள நிலையில் வெப்ப வலய நாடுகளிலிருந்து வந்த ஜெர்மனியில் வசிப்பவர்கள் இதனை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. வெப்பமான காலநிலையை கொண்ட இலங்கையில் பிறந்து தற்போது ஹான்சாட்டிக் நகரில் வாழும் இலங்கையின் இந்த வெப்பமான சூழலை தாங்கள் எவ்வாறு உணர்கிறோம் என்பதை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இலங்கையை சேர்ந்த செல்வராஜ் சதீஸ்வரன் என்பவர் இதுகுறித்து கூறுகையில், எங்களை பொறுத்தவரை இது மிகவும் சாதாரணமான ஒரு விடயம் என்று கோடைகால வெப்பத்தை பற்றி தெரிவித்துள்ளார். இவர் 2015ஆம் ஆண்டு முதல் பிராக் நகரில் வசித்து வருவதுடன் ஜயா ஃபியூஷன் ஃபுட் நிறுவனத்தில் தனது பணிக்காக பிரமன் நகருக்கு வந்து செல்கிறார். தனது சொந்த நாடான இலங்கையை குறைந்தபட்ச வெப்பநிலையே 35 முதல் 38°C வரை இருக்கும் என்று அவர் தனது அனுபவத்தை விவரித்தார். ஜெர்மனியை போல அங்கு பல பருவ காலங்கள் இருக்காது என்றும் மாறாக மழைக்காலம் மற்றும் வறண்ட காலம் என 2 பருவ காலங்கள் மட்டுமே நிலவும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். தமது சொந்த நாட்டில் உச்சக்கட்ட வெயிலில் வேலை செய்துள்ள தனக்கு ஜெர்மனியின் இந்த தற்காலிக வெப்பம் பெரிய விடயமாக தெரியவில்லை என்று அவர் கூறுகிறார். ஜெர்மனியில் சில நாட்கள் வெயில் சுட்டரித்தாலும் உடனே வானிலை மாறி குளிர்ச்சியும் மழையும் வந்து விடுவதால் இது உண்மையான கோடைக்காலமே அல்ல என்றும் அவர் நகைச்சுவையுடன் கூறினார். இருப்பினும் இலங்கையில் இரவு நேரங்களிலும் கூட வெப்பநிலை 28°C குறையாமல் வெயில் வாட்டி வதைக்கும் என்று அவர் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். ஜெர்மனியின் தற்போதைய வெப்பநிலையை கண்டு தனது சக ஊழியர்கள் தொடர்ந்து புகார் கூறுவதை காணும் போது தனக்கு வியப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.